ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரைஸ் செய்யறதுக்கு புதினா கொத்தமல்லி வேணால் எடுத்திருக்கேன். புதினா 1 பங்கு எடுத்திருக்கேன், கொத்தமல்லி 2 பங்காக எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய், 1.5 ஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேங்காய் பால் 1.5 டம்ளருக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லாவே வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 6 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த பச்சை மிளகாவெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரையிலும் நல்லாவே வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சிறிதளவு உப்பு போட்டு நான் இந்த வெங்காயத்தை நல்லாவே வதக்கிக்கிறேன். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட அளவு பார்த்திங்கன்னா நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை நல்லாவே வதக்கிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன். புதினா பார்த்திங்கன்னா நான் 1 பங்கு, அதாவது 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி அதை விட டபுளாக நான் எடுத்திருக்கேன். புதினா நீங்கள் அதிகமாக எடுத்துக்காதீங்க. புதினா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதினா ரைஸ் மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ நீங்கள் புதினா நீங்கள் கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புதினா கொத்தமல்லியை நல்லா நான் வதக்கிக்கிறேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எனக்கு பார்த்திங்கன்னா கேரட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நான் கேரட் மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கேரட் மட்டும் இல்லை, இந்த கேரட்டோடு சேர்த்து நீங்கள் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருக்கிறத நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி கேரட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளரில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன், ஒரு 20 மினிட்ஸ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1 டம்ளர் ரைஸுக்கு ஒரு 2 டம்ளருக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது தண்ணியும் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு எப்படி கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு செக் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடலாம். இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ரைஸை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு உப்புலாம் இருக்கா, உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ரைஸும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுடுறேன். இப்போது இந்த ரைஸும் கொதி வரணும். கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் போட்டு விசிலையும் போட்டுடுறேன். மூடி போட்டு விசில் போட்டுட்டு 3 விசிலுக்கு நான் விட போகிறேன். ஸோ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ரைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக எனக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு. இதை ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கிளறி விடுங்க. சைட் பை சைடாக கிளறி விடுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது உதிரியாகவே இருக்கும். நான் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற புழுங்க அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸோ இல்லை பிரியாணி ரைஸோ எடுக்கல, நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் எனக்கு அடி பிடிக்காமலே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கர்லேயே அடி பிடிக்காமல் வரும். ஸோ எனக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதை நல்லா அந்த ரைஸ் உடையாத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. 3 விசில் விட்டாலே போதும். குலையாமல் உங்களுக்கு அடி பிடிக்காமலும் நல்லாவே உங்களுக்கு வரும். இந்த தேங்காய் பால் சாதம் தான் இன்றைக்கி நான் லஞ்சுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதை தான் என் ஹஸ்பண்டுக்கும் நான் கொடுக்க போகிறேன். இந்த ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா முட்டை தொக்கு இருக்குது இல்லையா, ஸோ அதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு ஃபீட்பேக்கில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.